அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? டென்சஸ்னாலே மோஸ்ட் எல்லாரும் லைட்டா கொஞ்சம் ஜர்க் ஆகும். ஏன்னா என்னடா இது டென்சஸா, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அது இதுங்கிறாங்களே, என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப 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 சிம்பிள். நமக்கு தேவை கரெக்டான வேர்ப் ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? சில டென்சஸ்க்கு பாத்தீங்கன்னா, சில டென்சஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி டென்சஸ் 12க்குமே பாத்தீங்கன்னா இந்த பிளஸ்ன்னு ஒரு சின்ன மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிள். நீங்க டென்சஸ் மட்டும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா எப்படியுமே ஒரு 5 கொஸ்டின்ல இருந்து 5 மார்க்குக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அந்த இங்கிலீஷ்ல உள்ள எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். மற்றபடி இந்த கொஸ்டின் டேக், ப்ரிப்போஷனு, ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இடம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஓகேவா, மீனிங்கு இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு 2-3 கொஸ்டினுக்கு இந்த டென்ஸ் ஃபார்மேட்ல போட்டு விடுறதுனால நமக்கு ப்ராப்பரா டென்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவசியம். சரியா? ஓகே, இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கே டென்சஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். சரியா? டென்சஸ்க்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஏன்னா வேர்ப் வச்சுதான் நம்ம இது என்ன மாதிரியான டென்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். வேர்ப் ஃபார்மேட்டே நமக்கு ப்ராப்பரா தெரியலனா என்ன டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ வேர்ப் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ப்னா என்ன? வேர்ப்னா என்ன? தமிழ்ல ப்ராப்பரா சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்கன்னா வினைச்சொல்னு சொல்லுவாங்கல்ல, வினைச்சொல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வினைச்சொல்னா என்ன? நார்மலா யோசிங்க, திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செயல் நடக்கும், அதுதான் அந்த வினைச்சொல்னு நம்ம சொல்றது. ஓகேவா? ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இது பண்ற மாதிரி ஆக்ஷன் வெர்பா இருக்கும். அது அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். word that in the form of action, that is action word னு சொல்லுவாங்க. இது action word னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரன், வாக், ஸ்டடி. ஓகேங்களா? அங்க ஒரு செயல் நிகழுதா, அது மாதிரி நிகழ்ந்துச்சுன்னா அது நார்மலாவே வேர்ப்னு சொல்றோம். அதாவது வினைச்சொல். ஓகேவா? நட, ஓடு, பாடு, படி, சாப்பிடு, உட்காரு, போ, எழு, இது மாதிரி கட்டளை வாக்கியமா சொல்றோம்ல, ஆர்டர் ஃபார்ம்ல சொல்றோம்ல, இது மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே verb. இங்கிலீஷ் மோஸ்ட்லி உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கும்னு பார்த்தோம்னா இந்த verb பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கும். எப்படியும் ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் இந்த டென்ஸ் ஃபார்மேட்ல வந்துரும். ஸோ டென்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த டென்ஸ் தெரியணும்னா verb தெரியணும். இந்த verbும் டென்ஸும் ப்ராப்பரா தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு இங்கிலீஷ் ஓரளவு முடிஞ்சிருச்சுங்க. சரியா? இதுதான் வேர்ப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாச்சு. ஃபர்தரா சொல்லணும்னா என்னென்ன கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? என்னென்ன மாதிரி இருக்கு? பி ஃபார்ம் வேர்ப் இருக்கு, டூ ஃபார்ம் வேர்ப் இருக்கு, ஹேவ் ஃபார்ம் வேர்ப் இருக்கு. ஓகேவா? ஸ்ட்ராங் வேர்ப், வீக் வேர்ப், இது மாதிரிலாம் வேர்பை நம்ம சில கைண்ட்ஸ்ல கிளாசிஃபை பண்ண முடியும். சரியா? இதுல இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பேசிக் தான். பேசிக்கா இது மாதிரிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு இதுல உள்ள அந்த கோர் தீமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சரியா? இப்ப இங்க பி ஃபார்ம் வேர்ப்னு பார்த்தோமா, பி ஃபார்ம் வேர்ப்னு பார்த்தோமா, இந்த பி ஃபார்ம் வேர்ப்ல என்னென்ன வரும் பார்த்தோம்னா பி, இஸ், ஆர், இதெல்லாம் பிரசன்ட் ஃபார்ம்ல வரும். பிரசன்ட் ஃபார்ம்ல வரும். ஓகேவா? டென்ஸ்ங்கிறோம்ல, டென்ஸ்னா என்னன்னா காலங்கள். தமிழ்ல சொல்லணும்னா, தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா காலங்கள் தான் சொல்ல முடியும். அது என்ன காலம்? நம்ம தமிழ்ல ப்ராப்பரா படிச்சிருப்போம். காலம் 3, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு படிச்சிருப்போம்ல. அதே தான் இங்கேயுமே நம்ம பார்ப்போம்.
present past future. present past future னு பார்க்கறோமா, அதுல subdivisions இருக்கு. ஓகேவா? இந்த present past future தான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்லுவோம். இதே டென்சஸ் குள்ள போனோம்னா என்ன சொல்லுவோம்? ஒரு 12ஆ பிரிப்போம்ல. 12லாம் இல்ல, ஒரே இதுதான் வரும். அதை நம்ம டென்சஸ் குள்ள டைரக்டா என்டர் ஆனே ஃபுல்லா டீடைலா எலாபரேட்டா சொல்றேன். இப்போதைக்கு இந்த இதை மட்டும் பார்த்துப்போம். இது வந்து பிரசன்ட் ஃபார்மேட்டுக்காக நம்ம இஸ் ஆர் இதுல யூஸ் பண்ணோம். அது என்ன இஸ் ஆர் ரெண்டுத்துக்குமே பிரசன்ட்டுக்கு வருமா அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வரும். அது எந்த இடத்துல இஸ் போடணும், எந்த இடத்துல ஆர் போடணுங்கிறத நம்ம தான் தெளிவா அவேரா இருந்து பார்த்தோம். இஸ்ங்கிறத பார்த்தோம்னா சிங்குலர், எங்கெல்லாம் சிங்குலர் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, அது என்ன சிங்குலர்? ஹி, ஷி, இட் இந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, சிங்குலரா இருந்துச்சுன்னா ஹி, ஷி, இட் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் அப்போ சிங்குலருக்கு அப்படியே ஆப்போசிட், ப்ளூரல் இல்ல. ஓகேவா? சிங்குலருக்கு ஆப்போசிட் ப்ளூரல். அப்ப ப்ளூரல்ங்கிறப்ப என்ன? பன்மை. பன்மைனா என்ன? நான். இதுவே நாம் அப்படின்னா, ஓகேவா, இங்க நான் ஹி போட்டிருக்கேன். அப்போ நாம்னு சொல்றப்போ வி போடுவோம்ல, வி. ஓகேவா? சாரி, ஐ, வி, ஹி, தே. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட, ஒன்றுனாலே நார்மலா நம்ம சிங்குலருக்கு போயிடுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னு அந்த கண்டிஷன் வரப்போ நம்ம ப்ளூரலுக்கு போவோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல ஆறும், ப்ளூரல்ங்கிற இடத்துல ஆறும், எங்கெல்லாம் சிங்குலர் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல வந்து இஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ரைட்டா? இப்ப இதோட பாஸ்ட் ஃபார்மேட், இதோட பாஸ்ட் ஃபார்மேட்னு இருக்குல்ல, அதாவது இதோட இறந்த காலம். அப்ப என்ன வரும்னு பார்த்தோம்னா, இஸ்ஸுக்கும் சரி ஆருக்கும் சரி என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். இஸ்னா வாஸும் ஆறுனா வேரும் யூஸ் பண்ணுவோம். சரியா? நார்மலா ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட்ல வந்துச்சுன்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் சிங்குலரா இருந்து பிரசன்ட்ல இருந்தா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் சிங்குலரா இருந்து பாஸ்ட்ல இருந்தா வாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸ்டேட்மெண்ட் ப்ளூரலா இருந்து பிரசன்ட்ல இருந்தா இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ப்ளூரலா இருந்து பாஸ்ட்ல இருந்தா வேர் யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுதான் கண்டிஷன். சரியா? இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதுதான் பேசிக். வெர்ப்னு நம்ம தொட்டோம்னா இது தெரியாம இருக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்தரா இது பார்த்துட்டோம்ல, இதோட நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன? இது இப்ப பாசிட்டிவ் ஃபார்மேட்ல இருக்கு. ஃபர்தரா நெகட்டிவ் ஃபார்ம்னு பார்த்தோம்னா நாட் ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? நாட் ஆட் பண்ணுவோம். நாட் ஆட் ஆயிடுச்சுன்னா அது நெகட்டிவ் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அது என்ன? நாட் ஆட் பண்ணும்போது அது எப்படி வரும்னு பார்த்தோம்னா ஆரிண்ட், இஸ்இன்ட், ஆமின்ட். இந்த பி வர இடத்துல ஆம் யூஸ் பண்ணிப்போம். சரியா? இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த பி ஃபார்ம் வெர்ப் ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்னென்ன வருதுன்னு. என்னது? ஏஎம் ஆம். இப்ப வந்து இஸ் ஆருக்கு வந்து எப்படி வாசு வேர்ன்னு பார்த்தோமோ, நார்மலா எங்க ஸ்டேட்மெண்ட்ல பி எங்கெல்லாம் வருதோ அதை நம்ம மாத்தி எழுதுறப்போ ஆம் யூஸ் பண்ணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ரைட். இதோட பி ஃபார்ம் வெர்ப் வேற எதுவும் முக்கியமானதா இதுல இல்ல. சரியா? நெகட்டிவ் ஃபார்மேட்மே சொல்லிட்டோம். இஸ் நாட், ஆர் நாட், வாஸ் நாட், வேர் நாட், ஆம் நாட். இதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். இதுக்கு இதோட பி ஃபார்ம் வெர்ப் உங்களுக்கு முடியுது. சரியா? இஸ் நாட் வந்து நெகட்டிவ் ஃபார்மேட்.
நெகட்டிவ் ஃபார்ம் எங்கெல்லாம் நாட் வருதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா நெகட்டிவ் ஃபார்மட்னு அர்த்தம். பாசிட்டிவ் ஃபார்மட்னா நாட் இல்லாம இருக்கிறது பாசிட்டிவ் ஃபார்மட். அவ்வளவுதான். இப்ப பி ஃபார்ம் வெர்ப் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்தரா டு ஃபார்ம் வெர்ப் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப எப்படி பி ஃபார்ம் வெர்ப்ல என்னென்னலாம் பார்த்தோம்? பி பார்த்தோமா, இஸ் பார்த்திருப்போம், பி பார்த்திருப்போம், இஸ் பார்த்திருப்போம், ஆர் பார்த்திருப்போம், இதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மட் பார்த்திருப்போம். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க பிரசன்ட் ஃபார்மட்ல என்னென்ன வரப்போகுது? பிரசன்ட் ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா டூவும் டஸ்ஸும் வரும். டூவும் டஸ்ஸும் வரும். சரியா? எங்க டூ வரும் எங்க டஸ் வரும் பார்த்தோம்னா தன்மை பெயர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது தன்மை, தன்மை முதன்மை படற்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் பார்த்தோம்னா தன்மை வரக்கூடிய இடத்துல டூ யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு டூவும், டஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா தேர்ட் பர்சனுக்கு டஸ்ஸும் யூஸ் பண்ணுவோம். சரியா? தேர்ட் பர்சனுக்கு டஸ்ஸும் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே அப்படின்னு பார்த்தோம்னா he does, she does. ஓகேவா? he does, she does தேர்ட் பர்சனுக்கு தானே போறோம். he she வரக்கூடிய இடத்துல the does யூஸ் பண்றோம்ல, அப்ப அந்த he she ன்னு பார்த்தோம்னா தேர்ட் பர்சன்ல போயிடுது. அதே மாதிரி இந்த do வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னோமா, அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாரு? நம்ம தான். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? I do. ஓகேவா? we do. இது மாதிரி தானே யூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல I, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து வரப்போ டூவும், தேர்ட் பர்சனா வரப்போ டஸ்ஸும் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுவே பாஸ்ட் ஃபார்மட். பாஸ்ட் ஃபார்மட்ல பார்த்தோம்னா டூக்கும் சரி டஸ்ஸுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்தே டிட் தான். he did, she did, I did. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தாலும் சரி தேர்ட் பர்சனா இருந்தாலும் சரி பாஸ்ட் ஃபார்மட்ல என்ன யூஸ் பண்றோம்? டிட் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? இது தெரிஞ்சா போதும். டு ஃபார்ம் வெர்ப்ல டு, டஸ், டிட். பிரசன்ட் ஃபார்மட்ல பார்த்தோம்னா டூவும் டஸ்ஸும், பாஸ்ட் ஃபார்மட்ல பார்த்தோம்னா டிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது இல்லாம அங்க நெகட்டிவ் ஃபார்மட் பார்த்தோம்ல, சேம் அஸ் இங்கேயும் நம்ம நெகட்டிவ் ஃபார்மட் பார்த்தோம்னா டூக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட்னு வரும். டு நாட் டோன்ட்னு போடுவோம். டஸ்ஸுக்கு டஸ் நாட் டஸ்ன்ட்னு போடுவோம். டிட்க்கு டிட் நாட் டிட்ன்ட்னு போடுவோம். இது நெகட்டிவ் ஃபார்மட். ஓகேவா? இவ்வளவுதான். டு ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டு, டஸ், டிட் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. ஹேவ் ஃபார்ம் பார்ப்போம் நெக்ஸ்ட். இப்ப ஹேவ் ஃபார்மட்ல பார்த்தோம்னா சேம் அஸ் பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பிரசன்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா ஹேவ், ஹாஸ். ஓகேவா? சேம் அஸ் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஹேவும், தேர்ட் பர்சனுக்கு ஹாஸும் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சனுக்கு ஹாஸும் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட பாஸ்ட் ஃபார்மட்னு பார்த்தோம்னா பாஸ்ட் ஃபார்மட் பார்த்தோம்னா ஹேவுக்கா இருந்தாலும் சரி ஹேஸ்க்கா இருந்தாலும் சரி, ஹேவுக்கா இருந்தாலும் சரி ஹேஸ்க்கா இருந்தாலும் சரி had யூஸ் பண்ணுவோம். சரியா? எப்படி நம்ம do ஃபார்ம் வெர்ப்ல doவா இருந்தாலும் சரி டஸ்ஸா இருந்தாலும் சரி did யூஸ் பண்ணோமோ சேம் as have ஃபார்ம்ல haveஆ இருந்தாலும் சரி hasஆ இருந்தாலும் சரி had யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அவ்வளவுதான். மேஜரா இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தா ஓரளவு டென்ஸை மேக் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப 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 சிம்பிள்ங்க. ஓகேவா? ரொம்ப கேஷுவலா போடலாம். சென்டென்ஸ் பார்த்தோன்னே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்பதான் வந்து நம்ம டென்த்ல வெல் வெர்ஸ்டா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? சோ இத ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபர்தரா வந்து இப்ப வந்து சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தரேன்.
அதோட present form என்ன, past form எப்படி இருக்கு, plus அதோட past participle எப்படி இருக்கு. ஓகேவா? present form என்ன, past form என்ன, past participle என்ன. ஓகேவா? நிகழ்காலத்துல அந்த வார்த்தை எப்படி இருக்கு, இறந்த காலத்துல அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு. ஓகேவா? பார்ட்டிசிபிள்னா அந்த verb-ஓட ing ஃபார்மட்னு சொல்லுவாங்க. ing ஃபார்மட் ஆர் ed ஃபார்மட். இப்ப இங்க எல்லாம் பார்த்தோம்ல, have, has, had. ஓகேவா? the have, has, had இதெல்லாம் பார்ட்டிசிபிள்ல பாத்தீங்கன்னா having ing ஆட் பண்ணும் லாஸ்ட். ஓகேவா? இந்த is was பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே, அப்போ been past participleனா been, present participleனா being அப்படினு யூஸ் பண்ணுவோம். என்ன, been, being, இதுக்கு having. ஓகேவா? இவ்ளோ இன்டெப்தா போகணும்ங்கற அவசியம் இல்ல, பட் ஆனா இந்த ஐடியாலஜி நமக்கு இருக்கணும். ஓகேவா? சோ இது தெரிஞ்சா போதும். இப்போ ஸ்ட்ராங் ஃபார்மும் வீக் ஃபார்மும் பாப்போம். ஓகேவா? இதுல தான் வந்து என்ன சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தர, அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வேர்ட்ஸ் சொல்லவா? இது இல்லாம இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்லாம் இருக்கு. மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்லாம் இருக்கு. will, shall, ஓகேவா, may, might, should, could. ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் ஃபார்மட். இது ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும், ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவையில்ல, ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணாது. பட் ஆனா கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம இருக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் பேசிக்கே. இந்த will, shall, should, could, may, might அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நம்ம வந்து வெல் வெர்ஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றேன், அதை நோட் பண்ணீங்க. இந்த மெயின் வெர்ப்லயே இப்ப இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, இந்த மெயின் வெர்ப்லயே ஸ்ட்ராங் வெர்ப், வீக் வெர்ப்னு பிரிக்கிறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இந்த வீக் வெர்ப் இருக்கக்கூடிய வேர்ட் சொல்லிடுறேன். அது என்ன வீக் வெர்ப்னா, வெர்ப் அதாவது வார்த்தை அப்படியே தான் இருக்கும். பிரசன்ட்ல என்ன சொல்றோமோ அதே வார்த்தை தான் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ed அதை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? வார்த்தையே மாறாது. லவ், லவ்டு. ஓகேவா? இது மாதிரி தான் டைரக்டா சேம் வார்த்தை பிளஸ் வந்து லாஸ்டா ed ஆட் பண்ணிப்போம். சோ வேர்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க வீக் ஃபார்மேட்ல. ஓகேவா? present form, past form, past participle. இது மாதிரி மூணு காலம் ஓபன் பண்ணிக்கங்க. ஓகேவா? நான் சொல்றதுக்கு வேர்ட் மட்டும் நான் எழுதி போடுறேன், பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டிக்டேட் பண்றேன். சோ அதை நோட் பண்ணிக்கங்க ப்ராப்பரா. ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம்னா லவ் ஆர் லவ்ஸ். பாஸ்ட் என்ன வரும்? லவ்வுக்கு பாஸ்ட் அதேதான், லவுட். ஓகேவா? லவுட், ed ஆட் பண்ணணும், லவுட். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் சேம் அஸ் அதேதான், ed தான் வரும். சரியா? ஏன்னா பாஸ்ட்ங்கிறப்போ இறந்த காலம், இறந்த காலத்துக்கு மோஸ்ட்லி நம்ம ed தான் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு தான் ing யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப நம்ம நமக்கு தேவையானது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். பிரசன்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பாஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதுமானது. சரியா? அப்போ லவ்வுக்கு என்னன்னு வரும்? லவுடுன்னு வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயுமே லவுடுன்னு தான் வரும். செகண்ட் வேர்ட் பார்த்தோம்னா மூவ், மூவ்ஸ். ஓகேவா? மூவ், மூவ்ஸ். பாஸ்ட் ஃபார்ம் என்ன வரும்? சேம் அஸ்
மூவ்டு ed ஆட் பண்ணோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயுமே ed தான் ஆட் பண்றோம் ஓகேவா தேர்ட் சால்வ் ஓகேவா சால்வ் ஆர் சால்வ்ஸ் பாஸ்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா சால்வ்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சால்வ்டு சேம் as அதேதான் ed தான் ஓகேவா யூஸ் use used waste or wastes ஓகேவா லவ் லவ்ஸ் னு எழுதிருக்கோம்ல இங்க என்ன பிராக்கெட்ல எஸ் ஆ போட்டுட்டு வரேன்னா மூவ் ஆர் மூவ்ஸ் னு அர்த்தம் சால்வ் ஆர் சால்வ்ஸ் யூஸ் ஆர் யூசர்ஸ் வேஸ்ட் ஆர் வேஸ்ட் ஓகேவா அத ஞாபகம் வச்சுக்கணும் இங்க என்ன வரும் wasted wasted ask end same as இங்க என்ன வரும் வேஸ்ட்க்கு அடுத்து ask போட்டுருக்கோமா ask 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 end end ended ஓகேவா ends ended ended சாரி ஓகே அடுத்து பாப்போம் அதே மாதிரி அங்கே அதே கண்டினியூஷன் ஆகுது place played played ed ஆட் பண்ணிருப்போம் ஓகேவா ed ஆட் பண்ணிருப்போம் வேற என்ன வார்த்தைகள் இருக்கு ஸ்டார்ட் அதேதான் ed தான் want wanted wanted ஓகேவா பேஸ் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க பே பேஸ் இதுக்கு பெய்டு இவ்வளவு நேரம் ed யூஸ் பண்ணிருப்போம் இந்த இடத்துல id யூஸ் பண்றோம் ஓகேவா இது ரொம்ப 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 முக்கியம் மோஸ்ட்லி ed id இந்த ரெண்டு தான் வந்துகிட்டே இருக்கும் மோஸ்ட்லி ed தான் in rare occasions id will occur ஓகேவா சோ அத கவனமா நோட் பண்ணிக்கணும் பேஸ்க்கு paid paid அடுத்து says இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா saysக்கு என்ன போடுவோம் said said ஓகேவா carry study carryக்கு carried carried studyக்கு studied studied அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இது வீக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெர்ப்ஸ் நம்ம இப்ப பார்த்தது சரியா அகைன் சொல்றேன் present form past form past participle present formல love அப்படின்னு இருந்தா pastல loved னு வந்துரும் வீக் ஃபார்மட்ல ed or id தான் யூஸ் பண்ணுவோம் in most occasions we only use ed ஓகேவா in rare occasions we can use id with some words only ஓகேவா ed எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா love loved loved move moved moved solve solved solved use used waste wasted wasted asked asked end ended ended play played played start started started want wanted wanted இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் நல்லா கவனிச்சுக்க சொன்னேன் pay paid paid அங்க ed யூஸ் பண்ணிருப்போம் இங்க id யூஸ் பண்ணிருப்போம் அதே மாதிரி saidக்கு sayக்கு said said ன்னு யூஸ் பண்ணிருப்போம் ஓகேவா வீக் ஃபார்மட்ல இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா நல்லது ஓகேவா அதே ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆப்ல பிரசன்ட் ஃபார்ம் அப்படியே தான் இருக்கும் பாஸ்ட் ஃபார்ம் கொஞ்சம் வேர்டு ஆல்டர்னேட் ஆகும் ஓகேவா அது என்னங்கிறதையுமே நம்ம இப்ப பார்ப்போம் பை பை பைக்கு என்ன வரும் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட்ல என்ன வரும் பைக்கு பாட் பைக்கு பாட் ஓகேவா அதே மாதிரி
பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பாட் தான் வரும். பாட் தான் வரும். ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் பாட் தான் வரும். அடுத்த வேர்டு பார்த்தோம்னா bring. bringக்கு பாஸ்ட் ஃபார்மேட் என்ன வரும்? brought. ஓகேவா? bringக்கு பாஸ்ட் ஃபார்மேட் brought வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? சேம் as அதேதான் brought தான் வரும். ஓகேவா? brought தான் வரும். ஓகேவா? வேற என்ன? get. getோட பாஸ்ட் ஃபார்மேட் got. ஓகேவா? getோட பாஸ்ட் ஃபார்மேட் got. அப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேம் as அதேதான். அடுத்த வேர்ட் பார்த்தோம்னா land. landக்கு land. அதேதான் இங்கேயும் land land land. make. made made. make made made. வேற என்ன? teach. teachக்கு என்ன வரும்? taught. இங்க அதேதான். ஓகேவா? teach taught taught. அடுத்து பார்த்தோம்னா sell. செல்லுக்கு என்ன வரும்? sold. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சேம் as அதேதான். sold. வேற win. பாஸ்ட் ஃபார்ம் என்ன? won. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சேம் திங் won. ஓகேவா? அடுத்து இனிமேல் கவனமா பாருங்க. இவ்வளவு நேரம் மோஸ்ட்லி வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல என்ன வேர்ட் பார்த்தோமோ அது பாஸ்ட் ஃபார்ம்ல டில்ட் ஆகும். அங்க பாஸ்ட் ஃபார்ம்ல என்ன வேர்ட் பார்த்தோமோ அதே வேர்டு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயுமே வருது. இனிமேல் பார்க்க போற வேர்டு பிரசன்ட் ஃபார்ம்ல ஒரு வேர்ட் பார்ப்போம். பாஸ்ட் ஃபார்ம்ல அது கொஞ்சம் ஆல்டர்னேட்டா டில்ட் ஆகும். சேம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயுமே அது டில்ட் ஆகும். ஓகேவா? என்னென்ன வேர்ட்ஸ்ங்கறத பாத்துருவோம். come. பாஸ்ட் ஃபார்ம் came. come came. அப்ப இங்க என்ன வரும்? come. ஓகேவா? come came come. அடுத்து run. இங்க ran. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் run. ஓகேவா? அடுத்து draw. பாஸ்ட் ஃபார்ம் என்ன? drew. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் drawn. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் drawn. வேற என்ன இருக்கு? eat. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். eat ate eaten. eat ate eaten. ஓகேவா? run ran run. come came come. draw drew drawn. eat ate eaten. ஓகேவா? ஃபர்தரா என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா go. go. ஓகேவா? கோவோட பாஸ்ட் ஃபார்ம் went. ஓகேவா? கோவோட பாஸ்ட் ஃபார்ம் went. அப்போ go went
இங்க என்ன வரணும்? gone. go, went, gone. ஓகேவா? வேற go or goesக்கே இதுதான். goes வந்தாலும் சரி went தான், gone தான் அங்க. speak, spoke, spoken, speak, spoke, spoken. see, saw, seen. see, saw, seen. sing, sang, sung. sing, sang, sung. வேற take, took, taken. take, took, taken. take, took, taken. ஓகேவா? write, wrote, written. ஓகேவா? அவ்வளவுதான். மோஸ்ட்லி இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இந்த வேர்ட்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் வரும். மோஸ்ட்லி மோஸ்ட் ப்ராபபிளி இதுல இருந்தா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த வேர்ட்ஸை ரைட் டவுன் பண்ணிடுங்க. ஓகேவா? பை, பாட், பாட். அகைன் ஒரு வாட்டி சொல்றேன். பை, பாட், பாட். bring, brought, brought. get, got, got. learn, learned, learned. make, made, made. teach, taught, taught. sell, sold, sold. win, won, won. இந்த இடத்துல இருந்து மாறும். come, came, come. run, ran, run. draw, drew, drawn. eat, ate, eaten. last slide la go, went, gone. speak, spoke, spoken. see, saw, seen. sing, sang, sung. take, took, taken. write, wrote, written. ஓகேவா? வேற பார்த்தோம்னா இது தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சம் வேர்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இது இல்லாம சில வேர்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் எல்லாமே ஈடி தான். ஈடி தான். ஓகேவா? ஒரு 20 வேர்ட் சொல்றேன். அக்ரி, arrive, collect, compare, construct, create, criticize, cultivate, cultivate, die, dedicate, dedicate, define, describe, doubt, enjoyment, sorry, enjoy,
entertain, excite, fail, forget, forgetக்கு என்ன வரும்? forgetக்கு forgetedனு வருமா? forgetedனு வராது. forgetக்கு forgotனு வரும். சரியா? அந்த வேர்ட் நோட் பண்ணிக்கங்க ப்ராப்பரா. glorify, hate, heal, imagine, impress, intend, know, manage, migrate, obey, operate, organize, organize. ஓகேவா? இந்த இடத்துல குறையுது. சாரி. permit, permit, please, present, punish, react, renovate, separate, succeed, teach, teachக்கு என்ன வரும்? past form teachடா, taught. ஓகேவா? teachக்கு taught. succeedக்கு succeeded, separate, separated, renovate, renovated, react, reacted, punish, punished, present, presented, please, pleased, permit, permitted, organize, organized, operate, operated, obey, obeyed, migrate, migrated, manage, managed, know, new, நோக்கு போட்டுங்க new, intend, intended, impress, impressed, imagine, imagine, heal, healed, hate, hated, glorify, glorified. ஓகேவா? glorified ஐஇடி வருங்க. glorified, forget, forgot, fail, failed, excite, excited, entertain, entertained, enjoy, enjoyed, doubt, doubted, describe, described, define, dedicated, died, sorry, dead.
died தான். Died, cultivate, cultivated, criticize, criticized, create, created, construct, constructed, compared, collected, arrayed, agreed. Okay. So இந்த ஒரு அரௌண்ட் நியர்லி 40 வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். சரியா, 39 வார்த்தைகள் கொடுத்துருக்கோம். இந்த 39 வார்த்தைகளை ப்ராப்பரா நோட் டவுன் பண்ணிக்கங்க. இதை தாண்டி வெளில போகுமானா மோஸ்ட்லி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லயே மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் மாட்டிக்கும். இதை தாண்டி போறதற்கான சான்சஸ் கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது. ஸோ இதை ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல தான் இருக்கும் கொஸ்டின் உங்களுக்கு இதுல தான் இருக்கும். இதை தாண்டி போறதற்கான சான்சஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ வேர்பு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னே நம்புறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க செஷன் பார்த்தோம்னா டென்சஸ். டென்சஸ்னா என்ன? காலங்கள். காலங்கள் எப்படி வகைப்படுத்துறோம்? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிறோமா? அப்போ அப்படியே இங்கிலீஷ்ல வாங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டென்ஸ் நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்றதுக்கு verb ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய verb என்னங்கறத ஐடென்டிஃபை பண்ணாதான் இது எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ verb ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்ப verbனா என்ன? verbனா வினைச்சொல். அந்த வினைச்சொல் எந்த காலத்துல எல்லாம் இருக்கும்? நிகழ்காலத்துல இருக்கு, இறந்த காலத்திலயும் இருக்கு, எதிர்காலத்திலயும் இருக்கும். நம்ம பார்க்கிறது மோஸ்ட்லி பிரசன்ட் ஃபார்ம்லயும் பாஸ்ட் ஃபார்ம்லயும் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் நமக்கு தேவை. சரியா? இது தெரிஞ்சாலே போதும் அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சரியா? அதற்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம verb பார்த்தது. அந்த verb என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கறதையுமே பார்த்தது. இனிமேல் தான் நம்ம டென்ஸ்குள்ள என்டர் ஆக போறோம். ஓகேவா? சோ பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப டென்சஸ்ல என்னென்ன மாதிரியான டென்சஸ் இருக்கு? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸ் வச்சு தான் 4 விதமா பிரிப்பாங்க. 4 நாளா பிரிச்சு மொத்தம் 12 டென்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகேவா? என்னென்ன பார்த்தோம்? present tense, past tense, future tense. ஓகேவா? நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், எப்படி எல்லாம் பார்ப்போம்னா சிம்பிள், continuous, ஓகேவா? இங்க ஒரு 3, இங்க ஒரு 4. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இந்த டென்ஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி, சாரி பெர்முடேஷன், காம்யூட்டேஷன் இது மாதிரிலாம் படிச்சிருப்போம். இது மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல, சும்மா அதுதான். இந்த இங்க ஒரு 3, இங்க ஒரு 4, இதை மல்டிப்ளை பண்ணா மொத்தம் 12 வருமா? அதேதான். இப்போ பிரசன்ட் டென்ஸை இங்க போடுங்க, சிம்பிள் பிரசன்ட். அதே பிரசன்ட் டென்ஸை இங்க தூக்கி போடுங்க, பிரசன்ட் கண்டினியூஸ். அதே பிரசன்ட் டென்ஸை இதுல போடுங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட். அதே பிரசன்ட் டென்ஸை லாஸ்ட்ல போடுங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல உள்ள 4 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? என்னென்ன? சிம்பிள், சிம்பிள் பிரசன்டா, அடுத்து கண்டினியூஸ் எழுதி இருந்தோம். அப்போ பிரசன்ட் டைம் கண்டினியூஸ் ஆட் பண்ணோம்னா
பிரசன்ட் கண்டினியூஸ். மூணாவதா என்ன எழுதியிருந்தோம்? பெர்ஃபெக்ட் எழுதியிருந்தோமா? அப்ப பிரசன்ட்டும் பெர்ஃபெக்ட்டும் சேர்த்தோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். லாஸ்ட் எழுதியிருந்தது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ பிரசன்ட் டைம் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸையும் ஆட் பண்றப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரசன்ட் ஃபார்முக்கான 4 டைப் என்னங்கறத எழுதிட்டோம். சேம் as past, சேம் as future. ஓகேவா? அப்படியே எழுதிருவோமா? அப்ப என்னென்ன வரும்? சிம்பிள்ல போடுங்க. சிம்பிள்ல போட்டோம்னா பாஸ்ட்க்கு என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட். கண்டினியூஸ்ல போடுங்க. கண்டினியூஸ்ல போட்டா அதேதான் பாஸ்ட் கண்டினியூஸ். பெர்ஃபெக்ட்ல போடுங்க. பெர்ஃபெக்ட்ல போட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேவா? அடுத்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல போட்டோம்னா past perfect continuous. ஓகேவா? பாஸ்ட்ல வரக்கூடிய அந்த 4மே முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர். ஃபியூச்சர் அப்ப ஃபியூச்சர் போடுவோமா? சிம்பிள்ல போடுங்க. சிம்பிள் ஃபியூச்சர். கண்டினியூஸ்ல போடுங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ். பெர்ஃபெக்ட்ல போட்டோம்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல போட்டோம்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள் ஃபியூச்சர், future continuous, future perfect, future perfect continuous. ஓகேவா? இவ்வளவுதாங்க. இந்த 12 டென்ஸ் ப்ராப்பரா எது எதுக்கு என்னென்ன டைப்ல வரும், ஓகேவா, எதை எதோட ஆட் பண்ணணும், இதை மட்டும் ப்ராப்பரா நம்ம ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டோம்னா டென்ஸ் ரொம்ப 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 சிம்பிள். ஓகேங்களா? இதை வச்சு ஒரு 2ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் மினிமம், 2ல இருந்து 3 கொஸ்டின். ஸோ கொஸ்டின் செட்டர் பொறுத்து தான். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2 இல்லாட்டி 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதிகபட்சம் எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா டென்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமரே ஒன்றும் கிடையாது. டென்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ் கிராமரே முடிஞ்சிச்சு. நம்ம தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படிப்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இந்த 5 இதையும் படிப்போம். 5மே கொஞ்சம் உள்ற போகும்போது எலாபரேட்டா போகும். பட் ஆனா இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு பெரிய கான்செப்ட்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். பாக்கி எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவ்வளவுதான், இங்கிலீஷ் கிராமரே ஓவர். ஸோ இங்கிலீஷ்ல எத்தனை கொஸ்டின் வந்தாலும் உங்களால அத்தனை கொஸ்டின்ஸுமே கன்ஃபார்மா போட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டென்ஸை நம்ம ப்ராப்பரா படிச்சுக்கங்கன்னு சொல்றது. ஓகேவா? இந்த 12 டென்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, என்னென்ன டென்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த டென்சஸ் எதை இப்ப இந்த சிம்பிள் பிரசன்ட்னா என்ன, பிரசன்ட் கண்டினியூஸ்னா என்ன பண்ணணும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி வரும், இதெல்லாம் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சரியா? ஈவன் சொல்லணும்னா நம்ம டென்ஸ் இந்த வேர்ப்லாம் ரொம்ப எலாபரேட்டா பார்க்கல. இப்ப ரொம்ப உள்ற போனோம்னா அதுல சப்டிவிஷன்ஸ் வரும், கிளாசிபிகேஷன்ஸ் எக்கச்சக்கமா வரும். ஸோ அந்த அளவுக்கு உள்ற புகுந்து நம்ம போகல. ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதுவே போதுமானது. அதுதான் நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப உள்ற போனோம்னா இந்த எஸ்எஸ்சி பேங்கிங் லெவலுக்கு வந்துடும். அதெல்லாம்
ஓகேங்களா? சோ அந்த டஃப்னஸ் நம்ம அந்த அளவுக்கு டஃப்னஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ்ல வராது. ஸோ கன்ஃபார்மா நம்ம என்ன நோட்ஸ் கொடுக்குறோமோ அதை பார்த்தாலே போதுமானது. பிளஸ் அது இல்லாம உங்களுடைய இங்கிலீஷ் புக், அதாவது சமச்சீர் இங்கிலீஷ் புக்கை ப்ராப்பரா ரெஃபர் பண்ணுவீங்க. இதுவே போதுமானது. இது தாண்டி வெளில போறதுக்கு எந்த சிறிதளவு கூட வாய்ப்பு கிடையாது. சரியா? சரி, பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட். ஓபன் பண்ணிக்கங்க. சிம்பிள் பிரசன்ட். ஓகேவா? இந்த சிம்பிள் பிரசன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி எல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா, ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? நம்மளுடைய பழக்க வழக்கம் பொறுத்து இருக்கும். நான் அப்படியே டிக்டேட் பண்றேன், நோட் பண்ணிக்கங்க. நான் எக்ஸாம்பிள் அதுல உங்களுக்கு எழுதி போடுறேன். தமிழ்ல வேணாலும் எழுதிக்குங்க, தமிழ்ல வேணாலும் எழுதிக்குங்க. நான் டிக்டேட் பண்றேன், எழுதிக்குங்க. எக்ஸாம்பிள் நான் எழுதி போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்க்கணும். சோ இந்த செஷன்ல நம்ம டென்சஸ் முடிச்சிருவோம். ஓகே, சோ குயிக்கா எழுதிக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா டிக்டேட் பண்றேன். ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய பழக்க வழக்கம், அதை நோட் பண்றதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதிக்குங்க. இப்ப நான் சொல்றேன்னா அப்படியே பச்சையா அதே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எனக்கு ரைட்டு, நான் இந்த மாதிரி சொல்றாங்க, இது எனக்கு போதும், அது மாதிரி உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை எழுதி வச்சுக்கணும். சரியா? ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்னெல்லாம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேபிட்டுக்கு ஐ யூசுவலி wake up at 6 o'clock. ஓகேவா? இதுல எது verb? verb எதுன்னு சொல்லுங்க. wake. சரியா? verb எது? wake. பரவாயில்ல. verb கரெக்டா ஐடென்டிஃபை பண்றீங்களா? verb ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுட்டா போதும், நம்மளுக்கு என்ன டென்ஸ் ஃபார்மட்ல இருக்குங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுல எது verb? wake. wake உங்களுக்கு எப்படி இருக்கு? நார்மல் ஃபார்மட்ல தான் இருக்கு. wakeோட ingஓ இல்ல wake, wakedனோ, சரியா? இல்ல will wake அப்படினோ எதுவுமே இல்ல. ஓகேவா? சோ wake நார்மலான வேர்டா அங்க அமைஞ்சிருக்கு சென்டென்ஸ்ல. சோ சென்டென்ஸ்ல verb கேஷுவலா நார்மலா அமைஞ்சிருந்துச்சுனாலே என்னவா இருக்கும்? பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல பிரசன்ட் டென்ஸ் வரும். வேற எப்படி எல்லாம் வரும்னு பார்த்தோம்னா, டே டு டே லைஃப், அதே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அதுலயுமே வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தே play football in the evening. ஓகேவா? இதுல எது verb? verb play. நம்ம என்ன சொன்னோம்? verb எந்த மாற்றமும் இல்லாம நார்மலா இருந்தாலே, நீங்க verb ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும், என்ன டென்ஸ்ங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த verb நார்மலா எந்த அடிஷனும் இல்லாம எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருந்துச்சுன்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல வரும். இது டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னோமா? ஓகேவா? வேற என்னென்ன மாதிரி எல்லாம் வரும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. யூனிவர்சல் ட்ரூத். இப்ப யூனிவர்சல் ட்ரூத்ல என்ன வரும்? எக்ஸாம்பிள், யூனிவர்சல் ட்ரூத்னா எந்த காலத்திலையும் மாறாதது. ஓகேவா? எந்த காலத்திலையும் மாறாதது. இது எப்பவுமே அதே தான் நடக்கும். தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் தி வெஸ்ட். ஓகேவா? சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. இது எப்பவும் மாறுமா? மாறவே மாறாது. சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுவும் சிம்பிள் பிரசன்ட் தான். ஓகேவா? எழுதிக்கங்க.
தி சன் rises in the east. இதுல எது verb? rises. சரியா? இது தெரிந்தால் போதுமானது. சோ பிரசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? verbல எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி யுனிவர்சல் ட்ரூத், ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன்ல வரப்போலாம் அது பிரசன்ட் டென்ஸா இருக்கு. சரி, ஓகே, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் வேற எப்படி வந்தா பிரசன்ட் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டோம்னா verb எதுங்கிறத பார்க்கணும். verb ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிட்டாலே டென்ஸ் ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ verb சிம்பிளா எந்தவித மாற்றமும் இல்லாம எந்தவித கன்வெர்ட்டும் ஆகாம இருந்துச்சுன்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சோ நோட் பண்ணிக்கங்க ப்ராப்பரா. இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். ஓகேவா, அதையுமே எழுதிக்கங்க. ஐ ஈட் a mango. I eat a mango. I eat a mango. I eat a mango. I eat a mango. I அடுத்த ஸ்டேட்மெண்ட். I read the newspaper. 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 ஓகேவா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட். comes with his friends. He comes with his friends. He comes with his friends. He comes with his friends. ஓகேவா, சோ இந்த உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, இதுல எதெல்லாம் verb சொல்லுங்க. ஐ ஈட் a mango, எது verb? கரெக்ட், ஈட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் he read the newspaper பார்த்தோமா, அதுல எது verb? read. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்? he comes with his friends ன்னு சொன்னோமா, இதுல எது? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஓகே. அடுத்து நம்ம அடுத்த டென்ஸ் என்னங்கறத பாப்போம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம். பிரசன்ட் டென்ஸ்ல என்ன ஃபார்மேட் பார்த்தோம்? சிம்பிள் ஃபார்மேட் பார்த்தோம். சிம்பிள் ஃபார்மேட்னா நார்மலா நம்ம பேசுற இங்கிலீஷ் தான். ஓகேவா, ஹாய், how are you, how do you do, ஓகேவா, had your do you eat, நீ சாப்பிடுவியா, ஓகேவா, இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ். had சொன்னா அது பாஸ்டுக்கு போயிடும். சோ had சொல்லல. நார்மல் பாஸ்ட்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாஸ்டுக்கு போயிடும். சரியா, ஓகே ரைட். இது சிம்பிள் பாஸ்ட்ங்கிறப்போ வெறும் வேர்போட ஈடி ஃபார்மேட் சேர்க்கிற மாதிரி தான் வரும். ஈட்டுங்கிறது ஏட்டா மாறும். ஓகேவா, கம் கேமா மாறும். வேக் ஓகா மாறும். வேக் ஓகா மாறும். ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 6 AM னு சொன்னோமா, ஓகேவா. எஸ்டர்டே ஐ woke up at 6 AM. ஓகேவா, இங்க ஏன் நம்ம போட்டோம்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எஸ்டர்டே நேத்தின் வந்துருச்சா, நேத்திங்கிறது இறந்த காலம் ஆயிடுச்சா. சோ இறந்த காலம் வரப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வினைச்சொல்லானது, அந்த verb ஆனது நார்மலா பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்து பாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம போடணும். சரியா, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகேவா, சோ ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம்? The film started at 7 PM. The film started at 7 PM. The film started at 7 PM. ஓகேவா, எழுதிக்கங்க. The film started at 7 PM. எது verb? ஸ்டார்ட்ங்கிறது verb. started, இது ஸ்டார்ட்டோட
ஃபார்ம் தான் ஸ்டார்டட். ஓகேவா? ஸ்டார்ட்ங்கிறது நார்மல் வெர்ப். இதே ஸ்டார்ட் நோ, ஸ்டார்ட்ஸ் நோ வந்துருச்சுன்னா பிரசன்ட் ஃபார்ம்னு சொல்லிடுவோம். ஸ்டார்ட்க்கு பதிலா ஸ்டார்ட்ஸ்க்கு பதிலா ஸ்டார்டர்னு இருக்கிறதுனால இது எந்த ஃபார்மேட்? பாஸ்ட் ஃபார்மேட். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், எழுதிக்கங்க. she traveled for a long. she traveled for a long. ஓகேவா? she traveled for a long. ஓகேவா? மறந்துட கூடாது. travels இருந்திருந்தா அது என்ன? பிரசன்ட் ஃபார்ம். இங்க என்ன வந்திருக்கு? ed வந்திருக்கு. சோ பாஸ்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்? ed id. நார்மலா வீக் ஃபார்ம் வெர்ப் இப்படிதான் இருக்கும். ed இல்லாட்டி id தான் இருக்கும். உங்களுக்கு அப்படிதான் क्वेश्चंस மோஸ்ட்லி வரும் பாஸ்ட்ல வந்துச்சுன்னா. சப்போஸ் இல்லனா தான் இந்த மெயின் ஃபார்ம் வெர்ப்ல ஸ்ட்ராங் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கேட்ச், காட்டன் பார்த்தோம்ல, இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு பெரும்பாலும் சான்சஸ் கிடையாது. சோ இதுல நீங்க கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்து எழுதிக்குங்க. அக்பர் invaded many places. அக்பர் invaded, invaded. அக்பர் invaded many places. ஓகேவா? இதுல எதுப்பா பாஸ்ட் ஃபார்ம்? அக்பர் invaded many placesல invaded தான் verb-ஓட பாஸ்ட் ஃபார்ம். அப்ப நமக்கான verb எது? invade. invade-ஓட பாஸ்ட் ஃபார்ம் தான் invaded. ஓகேவா? ஓகே, ரைட். சோ இது மாதிரி இன்னும் சில few examples பாத்துருவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த இதுக்கே போய்டுவோம். ஐ ஈட் a apple னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? பாஸ்ட் ஃபார்ம்ல I ate a apple. I ate a mango போட்டுங்க. I ate a mango or I ate an apple. ஓகேவா? she அடுத்த ஸ்டேட்மெண்ட், she practiced for the match. 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 ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கங்க. the boys threw the ball. the boys threw the ball. THREW. the boys threw the ball. the boys threw the ball. ஓகேவா? சோ இது போதுமானது. ஓகேவா? ரைட். சிம்பிள் பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? பிரசன்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் பார்த்துட்டோம், அடுத்து ஃபியூச்சர் பார்க்க போறோம். என்ன ஃபியூச்சர்? சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா? அப்ப ஃபியூச்சருக்கு என்ன நம்ம போடணும்? கண்டிஷன் எழுதிக்கங்க. will or shall plus present form of verb. இதுதான் ஃபியூச்சருக்கான கண்டிஷன். கண்டிஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? பிரசன்ட்க்கு என்ன சொன்னோம்? நார்மலா இருக்கும்னு சொல்லிட்டோம். ஓகேவா? வெர்ப்ல எந்த வித ஃபார்மட்டும் இருக்காது. ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் அண்ட் நார்மலா இருக்கும்ட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பாஸ்ட்க்கு அதே
இடி ஐடி அது மாதிரி வரும்னு சொல்லணும். ஃபியூச்சருக்கு will or shall plus present form of verb. will or shall plus present form of verb. so இத நோட் பண்ணீங்க. இப்போ ஸ்டேட்மென்ட் சொல்றேன், அத ப்ராப்பரா எழுதுங்க. சரியா? ஸ்டேட்மென்ட் சொல்றேன், அத ப்ராப்பரா எழுதிக்கங்க. he will come tomorrow. ஃபியூச்சர்ங்கறப்போ நாளைய செய்தியை தெரிவிக்கணும் நமக்கு. ஃபியூச்சர்ங்கறப்போ நாளைய செய்தியை தெரிவிக்கணும். so he will come tomorrow. அவன் நாளைக்கு வருவான். சரியா? he will come tomorrow. அவன் நாளைக்கு வருவான். சோ இங்க will யூஸ் பண்ணிருக்கோம். comங்கற வெர்புமே வந்திருக்கு. சோ will or shall plus present form of verb யூஸ் ஆயிருந்துச்சுனா அது சிம்பிள் ஃபியூச்சர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? அடுத்த ஸ்டேட்மென்ட் சொல்றேன், அதையுமே எழுதிக்குங்க. I will speak next. I will speak next. I will speak next. அடுத்து நான் தான் பேச போறேன். ஓகேங்களா? இதுவுமே வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதுதான். so will speakங்கற present form verb ஓட present form யூஸ் பண்ணிட்டோம். சரியா? இன்னொரு ஸ்டேட்மென்ட் சொல்றேன், எழுதிக்கங்க. they will leave for Delhi tonight. they will leave for Delhi tonight. they will leave for Delhi tonight. சரியா? மோஸ்ட்லி உங்களுக்கு will or shall யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் will தான் யூஸ் பண்ணுவோம். ரேர் அக்கேஷன்ஸ்ல shall யூஸ் பண்ணுவோம். ஃபர்தர் கிளாसेसல எங்க உங்களுக்கு will யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல shall யூஸ் பண்ணனும்ங்கற கண்டிஷன்ஸையுமே சொல்லி தரேன். will வச்சு மட்டுமே நம்ம ஸ்டேட்மென்ட் பாப்போம். ஓகேவா? will தான் क्वेश्चंसல பெரும்பாலும் இருக்கும். shall ரொம்ப ரேருங்க. ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஓகேவா? சோ will இப்போதைக்கு பாப்போம். shall சில நேரத்துல நம்ம क्वेश्चंस வொர்க் அவுட் பண்றப்போ அந்த shall மாடல் சும்மா 1 2 பாப்போம். ஓகேவா? மோஸ்ட்லி shall வராது, பெரும்பாலும் வராது, will தான் இருக்கும் क्वेश्चंसல. ரைட்டா? சோ இது தெரிந்தால் போதுமானது. சோ இப்போ உங்களுக்கு 3 கைண்ட் தெரிஞ்சிச்சு. 3 கைண்ட் என்னன்னா பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் தெரிஞ்சிச்சு. அதுல மூணுத்துலயுமே சிம்பிள் வச்சு வரக்கூடியது. இப்போ சிம்பிளா பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்தா எப்படி இருக்கும், சிம்பிளா பாஸ்ட்ல எப்படி இருக்கும், சிம்பிளா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ங்கறத பார்த்துட்டோம். ரைட்டா? அடுத்து நம்ம பார்க்க போறது எழுதிக்கங்க, பிரசன்ட் கண்டினியூஸ். present continuous. கண்டிஷன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கங்க. ஓகேவா? if plus verb plus ing. ஓகேவா? is or plus verb plus ing. ஓகேவா? is or plus verb plus ing. sometimes am வரும், ஏன்னா பி ஃபார்ம் ஆப்ல ஆமும் பார்த்தோம்ல. ஆனா பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றது இந்த is or தான். பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றது இந்த is or தான். சில நேரங்கள்ல இந்த am வரும், சில நேரங்கள்ல am வரும். பெரும்பாலும் யூஸ் பண்றது is or தான். நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம். verb பார்க்கறப்போ is எதுக்கு யூஸ் பண்ணுவோம், or எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு. is எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சிங்குலரா இருந்தா is யூஸ் பண்ணுவோம்.
சிங்குலரா இருந்தா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி முடிஞ்சிச்சு. சரியா? சரியா? அப்போ சிம்பிளா கண்டினியூஸ்னா வந்துருச்சுன்னா ஐஎன்ஜி, கண்டினியூஸ்னு வந்துருச்சுன்னா ஐஎன்ஜி, பிரசன்ட்ங்கிறதுனால இஸ் ஆர், சில நேரங்கள்ல ஆம் வரும். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்லிடுறேன், இது நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த அளவுக்கு போறதே பெருசு. பட் ஆனா அதர் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப எலாபரேட்டா இருக்கும். இது பத்தாது. நம்ம இந்த பேசிக் பிளஸ் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல தான் நம்ம பாக்குறோம். சோ இதுவே போதுமானது. இதை தாண்டி நம்ம ஸ்டாண்டர்ட்ல எதுவும் வராது. ஓகே, தைரியமா படிக்கலாம். வேற ஏதாவது புக்ல என்ன இவ்ளோ இருக்கே, என்ன சார் பண்றது? ஓகேவா? இவ்வளவு ஹார்டா கேட்பாங்களா அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? நம்மளே ஓரளவு இன்டர்மீடியட்டா தான் கொடுக்குறோம். இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. ஈவன் எஸ்ஏ எக்ஸாமுக்குமே இது போதும். எஸ்ஏ எக்ஸாம் லெவல்ல தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்கறது எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சரி, பிசிக்கு மஸ்ட். இதை தாண்டி எதுவுமே வராது. ஓகேவா? மற்றவங்க வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்றவங்க கொஞ்சம் பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்சி பேங்கிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க ஹார்டா பார்ப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இதுல இவ்வளவு வருதே, நம்ம இவ்வளவு படிக்கணுமா அப்படின்லாம் வேணாம். நம்ம கொடுக்கறதே போதும். மோர் தென் எனஃப். ஓகேவா? ஓகே, ரைட். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். சரியா? ஸ்டேட்மெண்ட் என்ன? she is living with her aunt. she is living with her aunt. Okay, she is living with her aunt. ஏன் இங்க இஸ் போட்டிருக்கோம்? ஏன் இங்க இஸ் போட்டிருக்கோம்? முன்னாடி கவனிக்கணும். சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? சப்ஜெக்ட் இங்க சிங்குலரா இருக்கிறது. ஓகேவா? அப்போ she சிங்குலர், சிங்குலர் வந்தா இஸ் யூஸ் பண்ணணும். சரியா? சப்போஸ் இங்க ஐ அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம்? ஐயின் வரக்கூடிய இடத்துல ஆம் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இங்க ஷீன் வந்திருக்கு, சோ இஸ் யூஸ் பண்றோம். ஐ am going to school. I am going to school. She is living with her aunt. Okay, she is living with her aunt. Okay, they are roaming in the streets. They are roaming in the streets. I am going to the school. I am going to the school. ஓகேவா? உங்களுக்கு அந்த மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ்மே சொல்லிட்டேன். she is சிங்குலரா இருக்கு, சோ இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளூரலா இருக்கு, சோ ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மள குறிக்கிறது. சரியா? தன்மை நம்மள குறிக்கிறது. சோ I am going to the school. ஓகேவா? இங்க நல்லா கவனிங்க. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்? I am ரொம்ப ரேர் கேஷன். நம்மள மென்ஷன் பண்றப்ப I am யூஸ் பண்ணுவோம். அதர் டைம் மத்த நேரத்துல எல்லாம் இஸ் ஆர் ஆர் பிளஸ் verb பிளஸ் ing. ஓகே, இஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர். ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல். ஷீன் வந்துச்சுன்னா சிங்குலர், சோ இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். verb ஓட ing ஆட் பண்ணிருக்கோம். verb ஓட ing ஆட் பண்ணிருக்கோம். they ப்ளூரல், ஆர் பிளஸ் verb ஓட ing, am சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன், சோ verb ஓட ing. இது எல்லாமே எதுல கிளாசிஃபை பண்றோம்? present continuousல கிளாசிஃபை பண்றோம். கண்டினியூஸ்னால என்னன்னு சொல்லிருக்கோம்? ing. presentனா
verb-ஓட ing ஆட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம is or are யூஸ் பண்ணிப்போம். சில நேரத்துல am யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. present continuous முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது past continuous. ஓகே தானே? இது past continuous மூவ் பண்ணலாமா? past continuous மூவ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் தான் பார்த்துட்டோம்ல ஃபர்ஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் பார்த்துட்டோம்ல. verb வெறுமனா இருந்துச்சுன்னா, நார்மலா இருந்துச்சுன்னா பிரசன்ட். verb பாஸ்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது பாஸ்ட். verb ஓட will or shall ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது ஃபியூச்சர். verb plus ing முன்னாடி is or are, in some occasions am இருந்துச்சுன்னா அது present continuous. ஓகேவா? present continuous. இப்போ நம்ம பார்க்கிறது என்னது? past continuous. past continuous. ஓகேவா? அப்ப past continuousனா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. present continuous எப்படி பார்த்தோம்? is or are plus verb plus ing. அப்ப past continuousல என்ன வரணும்? ed plus ing. பரவாயில்ல, ஓகே சொல்றீங்க. பட் ஆனா அப்படி வரக்கூடாது. நல்லா கவனிச்சீங்க. நம்ம பி ஃபார்ம் வெர்ப்ல என்ன சொன்னோம்? is are am. is are am. amக்கும் isக்கும் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாஸ்ட் ஃபார்ம் என்ன? was. ஆரோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? were. ஓகேவா? isum amum இருந்தா was ன்னும் are இருந்தா were ன்னும் போடணும். ஓகேவா? என்னது? இதுக்கு என்ன வரும்? பாஸ்ட் was. are இருந்தா were. ஓகேவா? famous continuousங்கறப்போ present continuous இருந்தா verb plus ing போடுவோம். இங்க என்ன வரும்? famous verb plus ing தான். ஓகேவா? அங்க நம்ம பார்த்தது is or are plus verb plus ing இருந்தா என்ன ஃபார்ம் அது? present continuous. இங்க was or were plus verb plus ing இருந்தா past continuous. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கண்டிஷன் அவ்வளவுதான். ஸ்டேட்மென்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? என்ன எழுதலாம்? சேம் அந்த மேங்கோக்கே போவுமே. பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா எப்படி எழுதணும்? I eat a mango present form. I ate a mango past form. I will eat a mango future. Present continuous na I am eating a mango. Past continuous na I. Present continuous la enna sonna? I am eating a mango சொன்னா. இப்போ இத பாஸ்ட்க்கு மாத்தணும்னா என்ன மாத்துவோம்? am இருந்தா என்ன போடணும்னு இருக்கேன்? was போடணும்னா was தானே amக்கு was போடணும். eating அப்படியே தானே வரும் verb plus ing. இப்போ present past continuous னா எப்படி சொல்லுவோம் ஸ்டேட்மென்ட்ட? I was eating a mango. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. present continuous na I am eating a mango. past continuous na I was eating a mango. சரியா? அதுக்கு தான் கண்டிஷன் நம்ம தரது. was or were plus verb plus ing இருந்துச்சுனா I was eating a mango. அப்ப இது past continuous னு எப்படி சொல்றோம்? was or were plus verb plus ing கண்டிஷன் இருந்தா அது past continuous. ஓகேவா? இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், எழுதிக்கங்க. They were working. They were
working. They were working in the bank. அவங்க பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. They were working in the bank. They were working in the bank. இன்னொரு ஆப்ஷன் எழுதிக்கங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. She was painting the picture. She was painting the picture. She was painting the picture. ஓகேவா? சோ past continuous எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் தெரியுதா? அவ்வளவுதான். past continuous முடிஞ்சிடுச்சு. ஃபர்தரா நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். future continuous. future continuous. ஓகேவா? future continuousல எப்படி வரும்? ஓகேவா? subject plus will or shall. மோஸ்ட்லி நம்ம will தான் போடுவோம். plus be இங்க யூஸ் பண்ணுவோம். plus verb plus ing. இப்படி இருந்தா என்ன இது? future continuous. ஓகேவா? subject plus will or shall plus be plus verb plus ing. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கங்க, கண்டிஷன் ப்ராப்பரா எழுதிக்கங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாமா? அப்படியே எழுதுமா? subject I will be reading the newspaper. நாளைக்கு நேரம் நான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு நேரத்துல நான் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். கண்டினியூஸா இருக்கா? அதுதான் I will be reading the newspaper. ஓகேவா? will or shall plus be plus verb plus ing. இந்த ஃபார்மட்ல இருந்தா future continuous. ரைட்டா? சோ இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. he will be utilizing them. he will be utilizing them. he will be utilizing them. அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்திப்பாங்க. சாரி, அவங்கள பயன்படுத்திப்பான் அப்படிங்கிற மீனிங்ல வரும். he will be utilizing them. ஓகேவா? அடுத்து you will be working in the factory. you will be working in the factory. you will be working in the factory. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதுமானதுன்னு நினைக்கிறேன். டென்சஸ்ல மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு. முதல் 6 டென்சஸ் முடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம verb ஃபுல்லாவே பார்த்திருக்கோம். verb என்னென்ன மாதிரியான verb இருக்கு, எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க, be form, be form verb, do form verb, have form verb இதெல்லாம் பார்த்தோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராங் verb, weak verb இது எல்லாமே பார்த்திருப்போம். இந்த ஸ்ட்ராங் verb-னா என்ன, weak verb-னா என்ன, இந்த verb-ஓட present form எப்படி இருக்கு, at the same time அதோட past form என்ன, அதோட past participle என்ன, இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? சோ இம்பார்ட்டன்ட் verbs-மே நம்ம டிக்டேட் பண்ணிட்டோம், as well as நம்ம எழுதியுமே போட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த verb tenses-னு வரப்போ டென்சஸ் முதன்மையானதுன்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. present tense, past, future னு இருக்கு. இந்த present, past, future எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க? simple, continuous, perfect, perfect continuous. இந்த 4 இத வச்சு 3 டைம் போடுறப்போ மொத்தம் 12 டென்ஸ் கிடைக்குது. இந்த 12 டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 டென்ஸ், அதாவது சிம்பிள் ஃபார்மேட்லயும் கண்டினியூஸ் ஃபார்மேட்லயும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம ரிமைனிங் பார்க்க வேண்டியது பெர்ஃபெக்ட்டும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் பார்க்க வேண்டியது. சோ இந்த பெர்ஃபெக்ட்டும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும்
நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததை என்ன பண்றீங்க, ப்ராப்பரா நோட் பண்ணிக்கணும். ப்ராப்பரா நோட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம புக்ல இது இல்லாம வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணிங்க. இதை தாண்டி கொஸ்டின் வெளில இருந்து வரவே வராது. நம்ம கொடுத்ததே மோர் தென் எனஃப். சேஃபர் சைடு புக்ல உள்ளதை சும்மா நோட் பண்ணிங்க, இங்கிலீஷ் புக்ல உள்ளதை. ஓகேங்களா? அதையுமே நம்ம ஒர்க் அவுட்டுக்கு கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். ஸோ இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் வராது. தைரியமா நீங்க படிக்கலாம், தைரியமா நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ரிமைனிங் இருக்கிறது இந்த ஒரு 6 டென்ஸ். நெக்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட தேவையில்ல, ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும், ஹாஃப் அன் ஹவர்ல அதை முடிச்சிடலாம். ஸோ அந்த செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அந்த செஷன் முடிஞ்சிச்சுன்னா பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்குமே இந்த 6 டென்சஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுல ஏதேனும் டவுட் இருந்தா நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை ஃபர்தரா நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.